श्रीराम। जय श्रीराम। सकल गुणाभिराम। சுவாமி ஏனோ கவலையாக இருப்பது போல் தெரிகிறது. தங்கள் கவலைக்கு காரணம் என்னவோ? என்ன இருக்க போகிறது தேவி? என்னில் பாதியான நீயும் என் சகோதரனான லக்ஷ்மணனும் என்னுடன் இருந்தாலும் என் மனது மட்டும் ஏதோ சஞ்சலமாக உள்ளது. சுவாமி, கிரகங்கள் எத்தனை இருந்தாலும் சூரியன் இல்லாவிட்டால் வெளிச்சம் இருக்காது. தங்கள் பிரிய பக்தன் ஆஞ்சநேயன் தங்கள் அருகில் இல்லாததுதானே தங்களின் கவலைக்கு காரணம்? ஹனுமான், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் அன்னை சீதாதேவிக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஆஞ்சநேயா, இதுவரை நான் கண்டிராத ஒரு மனக்கலக்கம் சில தினங்களாகவே உன் முகத்தில் காணப்படுகிறதே. அப்படி என்ன தீராத குழப்பம்? எதற்கும் மனம் கலங்காத ஆஞ்சநேயன் முதன்முறையாக மனம் கலங்கி நிற்பதை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். ஹனுமான், உன்னிடம் உள்ள கவலைதான் என்ன? உன் கவலையை உன் ஸ்ரீராமனிடம் சொல்வதற்கு ஏன் தயங்குகிறாய்? மகாபிரபு, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. எவ்வளவோ காலமாக என் மனதை அச்சப்படுத்திக் கொண்டிருக்கும் கவலை ஒன்று. கவலைகளை தீர்ப்பவனுக்கு கவலையா? அது என்னவென்று கூறு ஹனுமான். பிரபு, நான் சிரஞ்சீவியாக வாழ்ந்து இந்த உலகை காக்கும் வரம் தந்தீர்கள். ஆனால் இன்று பூமியில் நடக்கும் அநியாயங்கள், அக்கிரமங்கள், மனித நேயமின்மை, சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் இன்றைய நிலை, இதையெல்லாம் என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை பிரபு. மூத்தவர் இளையவர், பெற்றோர்கள் பிள்ளைகள், குரு சிஷ்யர்கள், சிஷ்யர்கள் குருக்கள், அக்காள் தங்கை, தங்கை அக்காள், இவர்கள் எல்லாம் உறவுகளை மறந்து போய் செல்வத்திற்காக ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டு மானிடர்கள் தரம் கெட்டு கிடக்கிறார்கள். தங்களால் ஆளப்பட்டு வரும் இவ்வையகத்தில் மக்கள் செய்யும் அநியாயங்களை பார்க்கும் பொழுது என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை பிரபு. நான் சிரஞ்சீவியாக இருப்பது இதையெல்லாம் பார்ப்பதற்குத்தானா சுவாமி? ஹனுமான், நீ கவலைப்படுவதில் அர்த்தம் இருக்கிறது. இந்த பூலோகத்தில் அக்கிரமங்கள் அழியக்கூடிய தருணம் நெருங்கிவிட்டது ஹனுமான். கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அக்கிரமங்களை அழிப்பதற்காக 2 உத்தம ஸ்திரீ புருஷர்களை நான் சிருஷ்டிக்கிறேன். உள்ளங்கையில் பொட்டு வடிவில் ஒரு கருப்பு மச்சத்துடன் அண்ணன் தங்கை இருவர் பூலோகத்தில் பிறந்து அவர்கள் மூலம் தர்மமானது நிலைக்கப்பட்டு அதர்மமானது அழிக்கப்படும். ஹனுமான், நீ எதற்கும் மனம் கலங்காதே. தன்யனானேன் பிரபு, தன்யனானேன். சிரஞ்சீவி பவ. ஜெய் ஸ்ரீராம். தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா, தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா, லோகம் நீ ஐயா, அனுமனே லோகம் நீ ஐயா. சீதை அன்னையை லங்கை மண்ணிலே கண்டு திரும்பினாயே, ராவண துவம்சம் துவங்கினாயே, சூழ்ச்சியை வீழ்த்தி அடங்கினாயே, பேரன்பினை போற்றி வணங்கினாயே. ராமச்சந்திரனே ஆன தழுவிய புண்ணிய தெய்வமல்லோ, விஸ்வாசமான நீ யாவருக்கும் அன்பினை பொழிந்தவன் நீ. தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா.
ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா. ஸ்ரீராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் தூது போன தருணம், படை பலம் தேடி போன தருணம், தடை பல தேடி நேரில் வரினும் பேரானந்தம் தேடி தந்த தெய்வம். லக்ஷ்மண உயிரினை மீட்டிட சஞ்சீவி மலையை தூக்கினாயே, உன்னை போல ஒரு செயல் வீரன் சஞ்சீவி இங்கு எவரேது? தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா. தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா. சக்தி தரும்படி பக்தியின் வடிவம் காட்சி தந்த தெய்வம், நெஞ்சினில் ராமன் சீதை உருவம், நீ ஒரு கருணை மிகுந்த முகமும், கண்களில் அக்னி போல ஒளியும். ராம ராம எனும் நாமம் கூறி நன்மை சேர்க்கும் மனது, பேரு பெற்ற வாழ்வு, பேரு பெற்ற வாழ்வு. தெய்வம் நீ ஐயா, ஆஞ்சநேய தெய்வம் நீ ஐயா. பீமசேனையை போற்றி தொடர்ந்திடும் வீர தலைமகன் நீ, என்னாலும் தவத்தில் திளைத்தவன் நீ, சூரனின் தலையை கொய்தவன் நீ, விஸ்வ அதிரூபம் காட்டினாய் நீ. அம்மன் அர்ஜுன ரதமும் ஏறி ஆட்சி பீடம் வைத்தாய், அற்புதம் செய்து வாழ்த்தினாயே, அற்புதம் செய்து வாழ்த்தினாயே. शक्ति ओम शक्ति ओम वरवरदे सर्वजनने महाकालिये स्वाहा. தாயே, நான் தொடங்கி இருக்கும் இந்த காரியம் வெற்றி பெற வேண்டும். எந்த விதமான தடைகள் வந்தாலும் என் உயிரை மாய்த்தாவது உனக்கு ரத்தாபிஷேகம் செய்கிறேன். அகோரா! ஜெய் குரு அசுரா. அகோரா, இறைவன் அருளால் பிறந்திருக்கும் ஓர் இரட்டை குழந்தைகள் இங்கிருந்து சிறிது தொலைவில் தெற்கு திசையில் வாழ்ந்து வருகிறார்கள். எப்படியாவது அவர்களை கொண்டு வர வேண்டும். அவர்கள் உள்ளங்கையில் பிரகாசமான ஓர் கருப்பு மச்சம் உள்ளது. அம்மாவாசை நாளன்று காளிகாம்பாலுக்கு பலி கொடுத்தால் எனக்கு மகா சக்தி கிடைத்துவிடும். பிறகு தோல்வி என்பதே ஏற்படாது. இந்த உலகத்தையே ஆளுவேன். புரிந்தது குருவே. வர்ற அமாவாசைக்கு அந்த பசங்க உங்க முன்னாடி இருப்பாங்க. வெற்றியோடு வா. உத்தரவு. उत्तिष्ठोत्तिष्ठ सामीरि पूर्वा सन्ध्या प्रवर्तते. उत्तिष्ठ हरिशार्दूलं कर्तव्यं भक्तपालनम्. उत्तिष्ठोत्तिष्ठ कीशेष उत्तिष्ठ विजयध्वजा. उत्तिष्ठ हनुमान् वीर त्रैलोक्यं मङ्गलं कुरु. श्रीराम नाम जपसीधुरस प्रमोद. सीता मनोहर पदाम्बुज भक्तियुक्ता. श्रीराम कार्य सफलीकृत कीर्ति सान्द्रा. श्रीरामदूत हनुमान् तव सुप्रभातम्. उत्तिष्ठ कीशपति रुग्म रुचि प्रदीप्ता.
उत्तिष्ठ केसरि तनूज महोरुतेजा ராமு, அஞ்சனி, ராமு, அஞ்சனி, சீக்கிரமா எழுந்துருங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. எழுந்துருங்க. அம்மா, இன்னைக்கும் அண்ணன் பெட்டை ஈரமாக்கிட்டான். டெய்லி இப்படியே பண்ணா அவன் கூட எப்படி படுக்கிறது? டெய்லி பெட்டை ஈரமாக்குறது நீ. தேவையில்லாம அவன் மேல பழிய போடுறியா? அவன் டெய்லி தூங்கறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போய் தூங்குவான். பாத்ரூம்லயே தூங்கிடுவானா? இந்த பேச்சு கொஞ்சம் குறைச்சல் இல்ல. காலையில என்ன இங்க பிரச்சனை? இவளுக்கு எல்லாம் உங்க புத்தி தான். என் பொண்ணாச்சு. ஆமா, உங்க பொண்ணே தான். ஸ்கூலுக்கு வா டைம் வா ஆச்சு. வா வா சீக்கிரம் வா. கம் ஆன். நீ உட்காரு. டார்லிங், ம், நேத்து ராத்திரி ஒரு நல்ல கனவு வந்தது. கனவா? எஸ், அந்த கனவுல ம், ஒரு அழகான குழந்தை பிறந்தது. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. கம் ஆன், அந்த அந்த த்ரில்லிங். த்ரில்லிங்க வந்து கனவுலயே காணுங்க. ஆ. நமக்கு அஞ்சனி ராமுவே போதும். சீக்கிரம் போய் வேலைய ம். பாருங்க. போங்க, ம். போங்க. என்னையா திரு திருன்னு முழிக்கிற? யாராவது வரணுமா என்ன? என் ஒய்ஃப் வரன் இருக்கா. ஒரு பால் பாக்கெட்டுக்கு 2 பேர் வரணுமா? கொஞ்சம் நீ வாய மூடு. நீங்க அர்ஜென்ட்டா ஆபீஸ் போகணும்ல? ஆபீஸ் ஆகுது, மண்ணாங்கட்டி ஆகுது. ரிட்டையர்ட் ஆகி 6 மாசம் ஆகுது. பரவாயில்ல, நீங்க பெரியவங்க, முன்னாடி போலாம். போங்க. வேணாம் தம்பி, வேணாம். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரூல்னா ரூலு, லைன்னா லைன். நான் உன் பின்னாடியே வரேன். நீ ஏதாவது மிலிட்டரியில இருந்தியா? ஆமா தம்பி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன்னை பார்த்தாலே தெரியுதே, இவன் மூஞ்சும் ஓர கட்டையும். சரி, நான் லைன்ல வரல, நீ போ. சரி, போ. சரி. சாயங்காலம் 5 மணிக்கு. சரி, வரேன். சினிமா போலாமாடா? உனக்கு சினிமாவை தவிர வேற எதுவுமே தெரியாதா? பேபி, சிப்ஸ் சாப்பிடுறியா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். டேய், உன் ஆள் வருதுடா. இன்னைக்கு இவனுங்க மூஞ்சில தான் முழிக்கணுமா? வரட்டும்டா, இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்றேன் பாரு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. 2 மாசமா பாக்குறேனே, உன்னால அந்த பொண்ணு போடவே கூட தொட முடியாது. வாய முடுற. என்ன டீச்சர் அம்மா, நம்மளை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? ரொம்ப லேட் ஆகுதே கண்ணு. எதையுமே ஆறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். ம். மரியாதையா வழிய விடுங்க, இல்லன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பாடம் சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு எங்களையும் கொஞ்சம் பாக்குறது. ராத்திரிக்கு வந்துடலாமா? என்னடி ஓவரா சீன் போடுற? ஏய், என்னங்கடா, என்ன இங்க கலாட்டா? என்னடி இவங்கிட்ட போய் சொல்ற? இவன பெரிய புலியா? நான் புலியோ புல்லோ, பின்னாடி சிங்கமே இருக்குது, ஜாக்கிரதை. டேய், சிங்கம் இருக்குதாண்டா, போய் பார்த்துட்டு வரேன். மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க சார். அந்த புக் எடுறா. அங்க கொடு. சாரி சொல்றா. சாரிங்க மேடம். இங்க வா. அடிச்ச அடியில பூமியை சுத்துதே, வாங்கடா ஓடி போயிடலாம்.
தேங்க்ஸ் சார். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இட்ஸ் ஓகே. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணானுங்கன்னா என்கிட்ட சொல்லுமா. சரிங்க. அண்ணா பயமா இருக்கு எனக்கு. அண்ணா கதவு தட்டுற சத்தம் கேக்குது. பேயா இருக்குமோ? மறுபடியும் கேக்குதுடா. இப்ப நம்ம என்ன பண்றது? 2 பேரும் போய் பார்க்கலாம் வா. டேய் 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 டேய், ஏன்பா பயந்துட்டீங்க? நான் உங்க தாத்தா தான்டா. ஓ தாத்தாவா? நீங்க எதுக்கு அப்படி பாக்குறீங்க? பேய் படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதனாலதான். ஓ அதானா? என்னப்பா இப்பதான் வரீங்களா? ஆமாம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னம்மா இந்த பசங்க நேரத்துக்கு வரதே இல்ல, அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஆமா, மாப்பிள்ளை இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? அவர் வரதுக்கு லேட் ஆகும்பா. நீங்க வாங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரி. வாங்க. நீங்களும் வாங்க. ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். உனக்குமா? பேய சினிமால பாக்குறது தான் பிடிக்குமா இல்ல பேய நேர்ல பார்த்தாலும் பிடிக்குமா? ஐயோ பயமா இருக்கும். அவ்வளவு பயம் இருக்கும்போது அந்த மாதிரி படங்கள்லாம் எதுக்காக பாக்குறீங்க? உங்கள மாதிரி சின்ன பசங்க எல்லாம் தூங்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? கனவுல பேய்ங்கெல்லாம் வரும். உங்களுக்கு பேய்ங்கெல்லாம் கனவுல வராம இருக்கணும்னு சொன்னா நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? சரி கேக்குறோம் தாத்தா. வெரி குட் வெரி குட். இவர் யாருன்னு தெரியுமா? ஓ தெரியும். ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமி. அப்படின்னா இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். கடவுள். கடவுள். ஆனா சாதாரண கடவுள் இல்ல, பேய்களையே பயமுறுத்தக்கூடிய கடவுள். இவரோட பேரை சொன்னாலே போதும், எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் துண்டக்கான துணியக்கானு ஓடி போயிடும். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, சக்திமான், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், இதெல்லாம் இந்த ஆஞ்சநேய சாமியை வச்சுதான் இங்கிலீஷ்காரங்க சினிமாவா எடுத்துட்டாங்க. காத்துல பறக்கிறது, பில்டிங்ல இருந்து கீழே குதிக்கிறது, இது எல்லாமே இவரை பார்த்துதான் இங்கிலீஷ்காரங்க கத்துக்கிட்டாங்க. ஒரு தடவை என்னாச்சு தெரியுமா? ஆஞ்சநேய சுவாமியோட சின்ன வயசுல ஆகாயத்துல இருக்கிற சூரியனை பார்த்து அத பழம்னு நினைச்சு அத சாப்பிடலான்னு இங்க இருந்து பறந்து போயிட்டாரு. ஆனா உங்க சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் எல்லாம் இப்படி பறந்து போவாங்களா? போக மாட்டாங்க. இது ஆஞ்சநேய சுவாமியோட செந்தூரம். இத தினம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி இதோ இப்படி நெத்தியில வச்சுக்கிட்டு படுத்தா பேய்ங்க கனவுல வரவே வராது. அது மட்டும் இல்ல, ஆஞ்சநேய சுவாமியே கனவுல வருவாரு. இது என்னன்னு தெரியுமா? ஹனுமானோட ஸ்லோகம். இத தூங்குறதுக்கு முன்னாடி தலகாணிக்கு அடியில வச்சு படுத்துக்கிட்டா எந்த தீய சக்திகளும் உங்ககிட்ட வராது, நிம்மதியான தூக்கம் வரும். சரியா? படுத்துக்கலாமா? சரி. டைம் ஆயிடுச்சுப்பா, வாங்க வாங்க தூங்கலாம். வாங்க. சரி. அதுலித பலதாமம் ஸ்வர்ணதேலாபதேஹம் தனுஜவன குசாரம் ஞானினாம் அக்ரகண்யம் சகல குண நிதானம் வானராணாமதீசம் ரகுபதி பிரிய பக்தம் வாதஜாதம் நமாமி. ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜமன முகுர சுதாரி. உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை யாரா சொல்லி கொடுத்தது? தாத்தா சொல்லி கொடுத்தாரு டாடி. தட்ஸ் குட். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பசங்களை பத்தி என்ன நினைச்சீங்க? சார் என்ன விஷயம்? சார் என்னோட வேலை விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் சார். நான் உன்னை பத்தி சேர்மன் கிட்ட சொல்லியிருக்கேன், நீ போய் பாரு. தேங்க்யூ சார். நான் வரேங்க. நல்லது.
இந்த போட்டோல இருக்கிற எங்க மாமா அட்ரஸ் சொல்ல முடியுமா? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சென்னைக்கு வாடா, உனக்கு வசதியான சம்பந்தம் பார்த்து வைக்கிறேன். ஓஹோ, அட்ரஸ் மிஸ் பண்ணிட்டேன். நான் புத்தால்தனமா இந்த போட்டோவை என்னோட பாக்கெட்ல வச்சுன்னு வந்துட்டேன். எனக்காக கொஞ்சம் குறிப்பாத்து இவர் எங்க இருக்கான்னு சொல்ல. என்னடா இவன் போட்டோவை காட்டி அட்ரஸ் சொல்றானே, சிட்டி புதுசா. இத பாருப்பா, காளி நீலி சூலி அங்காரி ஓங்காரி கடங்காரி அம்மா தாயே லோகமாதா சிலுக்கு சுமிதா அனுராதா ரேயா நமிதா எல்லாரும் என் மேல வந்து இறங்குங்க. 100 ரூபா கூட அட்ரஸ் என்ன ஜாதகமே சொல்றேன். 100 ரூபாயா? குறியோ குறி, காஞ்சி காமாட்சி சொல்லுவா, மதுரை மீனாட்சி சொல்லுவா, காசி விசாலாட்சி சொல்லுவா. நித்யா, அவங்க வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து சொல்லுவாங்க, நான் 100 ரூபாய் கொடுத்தேன். இன்னும் யார் யாரையோ கூப்பிடுற? அடே முட்டாள், குறி சொல்ல போறது அவங்கடா, அதுக்காகத்தான் அவங்கள கூப்பிடுறேன். அத கூட அதையும் புடுங்கற. அவங்களாம் தானே வந்து சொல்ல போறாங்க, அப்புறம் உனக்கு எதுக்கே பணம்? அதே இந்த பணத்தை அவங்களுக்கு கொரியர்ல அனுப்பிடுவேன்டா. குறியோ குறி, உனக்கு வரப்போறது சாதாரண அதிர்ஷ்டம் இல்ல, 100ல ஒருத்தருக்கு கோடியில ஒருத்தருக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம். உன்னை தேடி ஓடி வந்துகிட்டு இருக்குடா. எனக்கு முன்னாடியே தெரியும், நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நடக்க போறத சொல்றேன். உனக்காக தெற்கு திசையில கண்ணி கழியாத ஒரு கந்தர்வ கண்ணி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கடா ஜிப்புவாயா. அவளை கட்டிக்க போறதும் அவ சொத்துக்களை சுருட்ட போறதும் நீதாண்டா அண்டாவாயா. சுவாமி, தெற்கு திசைனா எது? இப்ப நீ எங்க இருக்க? தாஜ் ஹோட்டல். உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே. பக்கத்துல இருக்க குப்பத்துல. குப்பத்திலயா? தாஜ் ஹோட்டல்னா அங்க இருந்து வடக்கு தெற்கு டி நகர்ல. வலிப்பு வந்துருச்சா? டி நகர்னா பெரிய சவுண்ட் பார்ட்டியா இருக்குமா சுவாமி? பயங்கர சவுண்ட் பார்ட்டி. காது கண்ணா பின்னாடி கிழியொன்னா பாத்துக்கே. ஒருவேளை பெரிய சினிமா நடிகா இருப்பாலும். இவன் மூஞ்சிக்கு சினிமா நடிக்க தேவையா? இத பார்ப்பா, ஒரு நிமிஷத்துல நிமிஷமாவது என்ன பத்தி சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும், நான் ரொம்ப டிஃபரெண்ட்னு. என்னை தாளாட்ட வருவாரோ அட கோடியை எனக்கு தருவாரோ. எல்லாத்தையும் கேட்டான், ஆனா முக்கியமான விஷயத்த கேட்காமே போறானே விளங்காதவன். பசங்களா இப்படி வாங்க. ஏய், அந்த அங்கிள் சாக்லேட் தராரு. விழிமூடியாசத்தாளங்கேயும் வந்தாய் முன்பே முன்பே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா நடந்து வரீங்க? ஃளைட் மிஸ் ஆயிடுச்சு. டாடி இன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்பி போயிட்டாருனா. ஆட்டாடா, என்கிட்ட கூட பைக் இல்லையே, உங்களை டிராப் பண்ணலான்னு பார்த்தா நான் உங்களை டிராப் பண்ணலங்கிற கோவம் தானே? கரெக்ட்டா சொன்ன. இப்பெல்லாம் நீ எங்களை மறந்துட்டு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்க. நமக்கு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்கல. உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? எங்களுக்கு மட்டும் இல்ல, காலனில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு மாமூல் கொடுக்கலங்கிற கோவம் தானே? புச்சு, நீங்க எப்ப சாக்லேட் கேட்டாலும் நான் வாங்கி தருவேன், ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தான். Thank you. Bye. Bye. என்ன ஃபிகரா இது? கத்தி மாதிரி இருக்கா? சூப்பர். பார்த்த வேலி பார்த்தபடி போக்கு இருக்க. அம்மா துளசி, எங்கம்மா இருக்க? என்னன்னு சொல்லுங்க. துளசி, பியூட்டிஃபுல் நேம். சொல்லுங்கப்பா. நம்ம வீட்டுக்கு யாரோ 4 பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க, அவங்கள உபசரிக்கிறதுக்கு காரம் காபி பால் பலகாரம் கொடுக்கறது கூட ஆள் இல்ல. நீதான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணம்மா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க கிட்ட பேசிட்டுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா. நான் கன்னியாக இருப்பது உண்மை என்றால்
இந்த இலைகள் கனிகளாக மாறட்டும். அப்படின்னா அந்த ஜோசியக்காரன் சொன்ன கந்தர்வ கண்ணி இவளாதான் இருக்கணும். அழகு இருக்கு, ஆஸ்தி இருக்கு, பத்தினிக்குரிய லட்சணங்கள் எல்லாமே இருக்கு. அப்படின்னா இன்னிலிருந்து நான் பெரிய கோடீஸ்வரம் தான். உன் காதல் இளவரசன் நான் தான். பையன் எப்பவும் வானத்திலே தான் பறந்துகிட்டு இருப்பான். நாங்களும் அந்த மாதிரி சம்பந்தத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவர் அந்த பையனுக்கு சித்தப்பா. அப்படியா? சந்தோஷம். இந்தாங்க, எடுத்து சாப்பிடுங்க. வேணாங்க, இதெல்லாம் எதுக்குங்க? ஒண்ணும் கூச்சப்பட வேணாம், எடுத்துக்கங்க. பொண்ணு பேரு துளசி. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மா தவறிட்டா. பொண்ணு லட்சணமா இருக்கா. உங்க சொத்து சுகத்தெல்லாம் பத்தி சொன்னா அதுவா? அது அவங்க தாத்தா பாட்டி சம்பாரிச்சு வச்ச சொத்தை கணக்கெடுத்து பார்த்தாலே 50 கோடி ரூபாய்க்கு மேல தேரும். 50 கோடியா? அப்படின்னா பையனுக்கு பொண்ணை புடிச்சிருங்க. நான் போய் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு தேதியை குறிச்சிட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ரொம்ப நல்லது. அப்ப நாங்க போயிட்டு வரோம். வாங்க வாங்க. எப்படியாவது இன்னைக்கு ராத்திரியே என்னங்க, நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேங்க. டாக்டர் உங்ககிட்ட பேசினது நான் கேட்டேங்க. என்ன சொல்ற நீ? டாக்டர் என்ன கடவுளா? அவர் சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு உனக்கு ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ். என்னங்க, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னது? நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கு அம்மா இல்லாத குறை தெரியக்கூடாது. என் ஆசையை நிறைவேற்றுவீங்கல்ல? பாருங்க மாப்பிள்ள, என்ன மாமா? நீங்க சௌமியாவை நினைச்சுக்கிட்டே எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? பாருங்க, இவ உங்களை நினைச்சா எப்படி உருகி போயிட்டான்னு. நாம நினைக்கிற மாதிரி நம்ம சௌமியா நம்மளை விட்டுட்டு போகலங்க. இந்த சுகுணாவோட ரூபத்துல நம்ம கூட தான் இருக்கா. இங்க பாருங்க, சௌமியாவோட பேர்ல இருந்த சொத்து பத்திரங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத சுகுணாவோட பேருக்கு மாத்தி எழுதி வச்சிடுங்க. எங்க பேர்ல வேண்டாம் மாமா, குழந்தைங்க பேர்ல மாத்திருங்க. எடுத்துட்டு போங்க. சரி, அப்படியே செஞ்சிடறேன். அப்போ நான் புறப்படவா? என்ன மாமா இது? 2 நாள் இருந்துட்டு போங்க. அதெல்லாம் எதுக்குங்க மாப்பிள்ள? பசங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். குழந்தைங்களையும் பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு அங்க நிறைய வேலைங்க இருக்கு. வரமா? சரிப்பா. நானும் கூட. உடம்ப பாத்துக்கோங்கப்பா. சரிம்மா. பசங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க உள்ளங்கையில யாருக்காவது மச்சம் இருக்குதா? தெரியல அங்கிள். உங்களுக்கு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய சாக்லேட் தர்றேன். சரி அங்கிள். ஹாய் சாந்தி. என்ன சாந்தி, ஹாய் சொல்றேன் கண்டிக்கவே மாட்டேங்கிற. உன்னை பார்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நான் எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகுமோன்னு எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் நானு. என் அண்ணனை பத்தி தெரியாதா உனக்கு? ஓகே ஓகே சாரி. டான் டடாய். இதனால தான்டா லேட் ஆச்சு. வெங்கடண்ணன் தங்கச்சி மாதிரி இல்ல? ஆமாண்டா. அண்ணன் கிட்ட சொல்லலாம், வர. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ ஷேகர். கொஞ்சம் பாரு என் தங்கம்.
அர்த்தராத்திரி என் பொண்ணு கைய பிடிச்சு இழுக்கிறியா? என்ன தைரியம்டா உனக்கு? யாரா நீ? அப்பா தாலி. என்ன தைரியம்டா உனக்கு? எனக்கே தெரியாம என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டியா? ஒன்னே போட்டுருவாங்க. உங்க பொண்ணா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, தாலி கழுத்துக்கு தாங்க கட்டுவாங்க, காலுக்கு இல்ல. செய்யறதையும் செஞ்சுட்டு ஜோக்கு வேற அடிக்கிறியா? ஒண்ணு அப்பா நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. என்ன இருந்தாலும் இந்த நிமிஷத்துல இருந்து இவர் எனக்கு தாலி கட்டின புருஷன். என் புருஷனை என் கண்ணு முன்னாடியே அடிக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது, பொறுத்துக்கவே முடியாது. நூத்துல ஒரு வார்த்தை சொன்ன என் தங்கமே. இப்படியே நீ எனக்கு கோஆபரேட் பண்ணி நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். நீ கோடீஸ்வரன் ஆகுறதுக்கு உங்களோட இருந்தா தானே? திருட்டுத்தனமா வந்தாலும் தைரியமா தாலி கட்டினாரு. உங்களுக்கு அவர் பண்ண தப்பு மட்டும்தான் தெரியுது, ஆனா எனக்கு மட்டும் அந்த தப்புக்கு பின்னாடி இருக்கிற காதல் தான்ப்பா தெரியுது. காதல் மட்டுமே தெரியுது. எனக்கு ஒரு அளவும் தெரியலம்மா. மாப்பிள்ள வேற கருப்பா இருட்டோட சேர்ந்துட்டாரு. அதனாலதான் நான் அவரை போட்டு அடிச்சுட்டேன். நீயே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னம்மா வேலை? ஓ சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். இவ்வளவு சீக்கிரத்துல ஒரு மனுஷனோட நீ கலந்ததுல எனக்கும் ஒரு ஆனந்தம் தான். இனிமே என்ன அனுபவி. திரேதாயுகத்தில் ராமருக்கு இணையாக வேறு எவரும் இருந்ததில்லை. அவரை நினைத்தாலே போதும் நமது கவலைகள் பறந்தோடி விடும். தனது பாதத்தால் கல்லையே அகலிகையாக மாற்றிய மகா புருஷர். சுக்ரீவனுக்கு கொடுத்த வார்த்தைக்காக தவறு செய்த வாலியை வதம் செய்து சுக்ரீவருக்கு பட்டாபிஷேகம் செய்த உத்தம புருஷர். ஏகபத்தினி விரதன், தந்தை சொல்லை மீறாதவர், கொடுத்த வாக்கை காப்பாற்றியவர், ராமபாணத்தை எதிர்த்து நிற்கும் துணிவும் வலிமையும் கொண்டவர் எந்த யுகத்திலும் பிறக்கவும் இல்லை, பிறக்கவும் மாட்டார்கள். ஏன் பிறக்க மாட்டாங்க? இப்படி வாங்க. இப்போ சொல்லுங்க. எங்க ஆஞ்சநேய சுவாமி இருக்கார்ல, அவரோட பக்தி, அன்பு, வீரம் இதெல்லாம் வேற யாருக்கும் வராது. அவரும் நம்மள மாதிரி பக்தன் தானே? இல்ல, அவர் கடவுள். சரி, ஏன் ராமரோட பெருமையை நான் சொல்றேன், உங்க ஆஞ்சநேயர் பெருமையை நீங்க சொல்றீங்களா? சரி, அப்ப வாங்க. ஜெய ஜெய ஸ்ரீராமா, உன்னை புகழ்வேன் அனுதினமா. ஜெய ஜெய ஸ்ரீ ஹனுமா, இந்த பெரும் புகழ் உனதையா. அன்போடு என ஏற்கும் ராமா, ஓ சீதாராமா. உடல் பலமுள்ள ஜெய் ஹனுமா, பலமுள்ள ஜெய் ஹனுமா. ஜெய ஜெய ஸ்ரீராமா, உன்னை புகழ்வேன் அனுதினமா. ஜெய ஜெய ஸ்ரீ ஹனுமா, இந்த பெரும் புகழ் உனதையா. துஷ்ட தீமையினை பூமியில் அழிக்க விஷ்ணு வடிவில் அவதாரமாய் ராமா ராமா. ஸ்ரீராமனுக்கே சரணமடைந்தே சேவை செய்யும் சீடனை ஹனுமா ஹனுமா. உலக ரிஷிகள் உனை வேண்டி வணங்குகிற 7 உலக ஒளி எங்கள் ராமன். சீதையும் ராமனும் சேரும் வரையிலும் சுயநலம் மறந்தவன் எங்கள் ஹனுமா. சாந்த சரூபமே எங்கள் ராமா. வீரத்தின் மறுவுரு ஜெய் ஹனுமா. நீதி நேர்மை உள்ள பரந்தாமா. தீமை வெறுப்பவன் தான் ஹனுமா. சத்யரூபமே ஸ்ரீராமா. ரிஷி வால்மீகியும் துளசிதாசனும் அறிந்திடாத என் ராமனே. சின்ன துளியளவும் களங்கம் இல்ல எங்கள் தெய்வன் ஹனுமானே. ஆஞ்சநேய
ஸ்ரீராமா உன்னை புகழ்வேன் அனுதினமா. ஜெய் ஜெய் ஸ்ரீ ஹனுமா இந்த பெரும் புகழ் உனதையா. ராமதாசனை சிறையில் இருந்து விடுவித்த கருணாமூர்த்தி ராமனே ஸ்ரீராமனே. சீதை அம்மா சிறையில் இலங்கை மண்ணுக்கே செல்வல்லவன் ஆஞ்சநேயனே ஆஞ்சநேயனே. சூரிய வம்சத்திற்கே கீர்த்தி வழங்கி பேரு செய்ததென் ராமச்சந்திரனே. சூரியச்சந்திரனின் ஒளியின் வெள்ளத்தை அடக்கி விழுங்கிய வீரனே. கஷ்டம் என்று பயப்படும் போது ராமனும் உண்டு தீர்க்க. கஷ்டம் ஒன்று வராது எங்கள் ஹனுமனை நம்பின போது. நான் ராமனின் எளிய பக்தனே. யாம் ஹனுமனின் தீவிர நேசனே. ராம தத்துவம் தெரிந்த போது பின் எப்படி வந்திடும் கஷ்டமே. ஹனுமன் சக்தியும் யுக்தியும் புத்தியும் சேவையும் என்ன சுலபமோ என்ன சுலபமோ. கௌசல்யா சுப்ரஜா ராமா. அஞ்சனா நந்தனா ஹனுமா. அஞ்சனா நந்தனா ஹனுமா. ஜெய் ஜெய் ஸ்ரீராமா உன்னை புகழ்வேன் அனுதினமா. ஜெய் ஜெய் ஸ்ரீ ஹனுமா இந்த பெரும் புகழ் உனதையா. இந்த பெரும் புகழ் உனதையா. இந்த பெரும் புகழ் உனதையா. இந்த பெரும் புகழ் உனதையா. ஆஞ்சநேயர் பெருமைகளை ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. உங்களை பெத்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். இனிமே நான் எங்க போனாலும் ராமர் பெருமையோட ஆஞ்சநேயர் பெருமையையும் சேர்த்துதான் சொல்ல போறேன். தீர்காயுஷ்மான் பவன். என்னடா மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு? நாங்க ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க இருந்த சாமிஜி கூட நாங்க போட்டி போட்டு பாட்டு பாடினோம். ஆஹா, எங்களை பெருமைப்படுத்தி அவரே இந்த மாலையை எங்களுக்கு போட்டாரு. அப்படியா? சுவாமிஜியோட நீங்க பாட்டு போட்டியில கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க சாதாரண ஆளுங்க இல்ல. அண்ணா, என்னடா என்ன பிரச்சனை? நம்ம சாந்திய பார்க்ல ஒரு பையன் கூட பார்த்தனா. யாரா அவன்? நம்ம காலனி தானே, கிருஷ்ணமூர்த்தி பையன், பேரு சேகர். இதுக்கு மேலயும் அவன் உயிரோட இருக்க கூடாது. இன்னைக்கே அவன் கதையை முடிக்கிறான். அஞ்சனி, நம்ம சேகரனவ கொல்ல போறாங்களா? ஆஞ்சநேய சுவாமி கிட்ட போய் சொல்லலாம் வா. சரி. சுவாமி ஆஞ்சநேயா, அவங்க எங்க அண்ணனை கொன்னுடுவாங்க போல இருக்கு. நீ தான் காப்பாத்தணும் சுவாமி. சுவாமி ஆஞ்சநேயா, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு. யார்கிட்டயும் சண்டை போட மாட்டாரு. எங்க காலனில எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவாரு. எங்க அண்ணனை நீங்க தான் காப்பாத்தணும். அஞ்சனி, நம்ம கஷ்டத்தை எல்லாம் சுவாமி ஆஞ்சநேய கிட்ட சொல்லிட்டோம்ல, அவரே அண்ணனை காப்பாத்திடுவாரு. அண்ணா, நாம சொன்னது சாமிக்கு கேட்டுச்சோ இல்லையோ, கேட்டு இருந்தா சரின்னு சொல்லிருப்பாருல்ல. சரின்னு சொல்லு சாமி. என் தங்கச்சி நம்ப மாட்டேங்கிறா. சரின்னு சொல்லு. நீ சரின்னு சொல்லலன்னா நாங்க போக மாட்டோம். சாப்பிட கூட மாட்டோம். சரின்னு சொல்லுங்க சாமி. சரி. அஞ்சனி, சுவாமி சரின்னு சொல்லிட்டாரு. இப்போ உனக்கு ஓகே தானே? ஓகே. வா, வீட்டுக்கு போலாம். சரி. உங்களுக்குன்னு ஆகலையே? அடி எதுவும் பல்ல இல்ல? எனக்கு எதுவும் ஆகல. பையன் பார்க்கறதுக்கு நல்லவனா தான் இருக்கான். நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சேகர், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாந்தி என் தங்கச்சி தான். அது வந்து நானும் உங்க தங்கச்சியும். எனக்கு தெரியும். என் தங்கச்சி நல்லவனா தான் செலக்ட் பண்ணிருக்கா.
நான் யாருன்னு தெரியாமலேயே நீ என்ன காப்பாத்திருக்க. என் தங்கச்சியும் நல்லபடியா வச்சு காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சீக்கிரமா உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். கொடிகளை கொண்டு வா, தலகாணியாய் வச்சுக்கிற நீயும் ஆடி. மாலசி வா, வந்து உக்காரு. மெதுவா உக்கார். என்ன லட்சி, முதல் ராத்திரி அன்னைக்கு எல்லாரும் பால் பழம்னு கொண்டு வருவாங்க. நீ என்ன முனியாண்டி விளையாச்சு முன்னாடி வச்சிருக்க? அச்சச்சோ, அது எங்க வீட்டு ஆச்சாரங்க. படிக்கிறது உங்க ஆச்சாரம். அது என்ன சிவப்பு கலர்ல தர்பூசணி ஜூஸ்? எனக்காக பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு புல்லு, ஒரு ஆஃப், ஒரு வைன் பாட்டில் வாங்கி வந்தா அழகா குடிச்சிட்டு படுத்துப்பாங்க. அது தர்பூசணி ஜூஸ் இல்லங்க, தலையோட ஜூஸ். எங்க ஆளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு 10 வகையான தலையில இருந்து எடுத்த ஜூஸுங்க. அடி பாவி, முத ராத்திரி அதுமா பேச வேண்டிய பேச்சாடியது. எனக்கு ராத்திரினாலே பயம். வா படுத்துக்கலாம். உண்மைதாங்க, வேணும்னா நீங்களே பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு டேஸ்டா இருக்கு? என்னங்க என்னங்க? லட்சி, எனக்கு ஒரு நல்ல கனவு வந்தது தெரியுமா? நீ எல்லாம் உன் நாக்க எப்படி நீட்டி அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சியா? அது கனவு இல்லைங்க, நிஜம். ஐயோ, இது என்னடா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. இது பேயா இருக்குதுல்ல? நீ சந்தேகப்படுறது உண்மைதான் மாப்ள. நாங்க பேய் கூட்டம் தான். ஞாயிற்றுக்கிழமை அர்த்தராத்திரி அமாவாசை அன்னைக்கு சிவனை பாக்குறதுக்காக திருவண்ணாமலைக்கு போனோம். வழியில எங்க மேல லாரி மோதி நாங்க இப்படி ஆயிட்டோம். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையென்ற குறை எனக்கு, இன்னும் கல்யாணமே ஆகலையென்ற கவலை என் பொண்ணுக்கு. எங்க ஆசையெல்லாம் நிறைவேறதுக்குள்ளேயே பேய் ஆயிட்டோம். அம்மா, மாப்பிள்ளைக்கு பலகாரம் எல்லாம் கொடுத்தியா? நல்லா சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ க்ளோஸ். என்னங்க, நான் வெளியில போய் பச்சை கறியும் எலும்புங்களையும் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்புறம்தான் நம்ம ரொமான்ஸ். போயிட்டியா? அடி பாவி, ஏன்டி என்ன இப்படி பயமுறுத்துற? நீ பேயா? பேயோட என்னடி ரொமான்ஸ் பண்ணி கிடக்கு? என்ன விடு, நான் எஸ்கேப். என்ன என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறியா? இந்த உலகத்துல என்னை விட்டுட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது. வாயா. என்னப்பா, என்னது ஃபர்ஸ்ட் நைட் கெட்டப்பா? பயங்கர ஹாப்பியா இருந்தியோ? உடம்பெல்லாம் வலிக்குதா? உடம்பு வலியிலையா, மனசுலாம் வலிக்குது. அடிங்க ஒண்ணு. ஹாப்பிஸா ஹாப்பிஸ்? என் உடம்பே பீஸ் பீஸ் ஆகி போச்சுடா. என் வாழ்க்கை பேய்ங்க கிட்ட மாட்டிக்கிச்சுடா. குறியோ குறி. ஐயோ, குறியோ குறி. பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்க. என்னடா சொல்ற? என் உயிர் போயிட்டு இருக்கியா? உயிர் இன்னும் போகாம இருக்கேன்னு சந்தோஷப்படு. உன்னை புடிச்சிருக்கிறது சாதாரண பிசாசு இல்ல, ரத்த காட்டேரி. ரத்த காட்டேரியா? அதுகிட்ட இருந்து தப்பிச்சு நீ இப்படி உயிரோட ஓடி வந்து என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கன்னா உன்னோடது சாதாரண ஜாதகம் இல்லடா. உன்னை ஒரு அதிர்ஷ்டக்காரன்னு தான் சொல்லணும். அன்னைக்கு என் பேச்ச முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே போயிட்டல்ல. ஒரு நிமிஷம் இரு, நீ அந்த ரத்த காட்டேரி கிட்ட மாட்டிக்க போறன்னு சொல்லலாம்னு இருந்த. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லியா? குறியோ குறி. இது ஆஞ்சநேய சுவாமி தாயத்து. ஆஞ்சநேய ஆஞ்சநேய ஆஞ்சநேய. இத நான் மந்திரிச்சு கொடுக்கறேன்.
இத நீ கட்டிக்கிட்டு ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்க. புரிஞ்சுதா? அங்க போய் கல்யாணம் பண்ணிக்க. அப்படி பண்ணிக்கிட்டனா அந்த தாலி பாக்கியத்தாலையும் இந்த தாயத்து மகிமையாலையும் எந்த துஷ்ட சக்தியும் உன் கிட்ட கூட வராதுடா புனல் வாயா. சீக்கிரமா என் கையில குடியா வாங்கிக்கிறேன். முதல்ல இதை தூக்கி என் பாக்கெட்ல விட்டுக்கிறேன். தேவையில்லாம என் அத்தை பொண்ணு கிட்ட துட்டு இல்லைன்ற காரணத்துக்காக இப்படி சென்னைக்கு வந்து பேய்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்யா. நான் அர்ஜென்ட்டா ஊருக்கு போய் அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடுறியா. நீ என் கூட வாயா, எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். நானா? நான் வரணும்னா பட்டு வேட்டி தருவியா? தரையா. அப்புறம் இன்னொரு விஷயம், சில்ற பணம் தருவியா? தரையா, தரேன். தந்த தொலைக்கிறேன். தராம இருக்க முடியுமா? பின்ன என்ன இப்ப பேய்கிட்ட இருந்து காப்பாத்த போறது நீ தானே. வேற வழியே இல்ல. உன்னை கூட்டு போய் தான் ஆகணும். வாயா, எங்க ஊருக்கு வா. உனக்கு ஒரு சமாதியே கட்ட. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? மறுபடியும் பொறுக்கி பசங்க கலாட்டா பண்ணலையே? அதுக்கப்புறம் அவனுங்க இந்த பக்கம் வரதே இல்ல. உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இட்ஸ் ஆல்ரைட். பசங்க எப்படி படிக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன சார், ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. ஒரு தடவை சொன்னா போதும் உடனே கேட்ச் பண்ணிடுவாங்க. ரொம்ப புத்திசாலிங்களா வருவாங்க சார் உங்க பசங்க. பசங்க புத்திசாலிங்களா இருந்தாலும் அவங்க எதிர்காலம் உங்கள மாதிரி டீச்சர்ஸுங்க கையில தான் இருக்கு. டீச்சர்ஸுங்க மட்டும் இல்ல சார், பெத்தவங்களும் கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சரி போங்க. வாமா. அம்மா சுகுணா. சித்தி, சித்தப்பா, நீங்களா? நல்லா இருக்கியாமா? எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இப்பதான் என் ஞாபகம் உங்களுக்கு வந்ததா? உன்னை போய் மறக்க முடியுமா? ஒரு வாரமா உங்க சித்தப்பா கனவுல நீ தான் வந்துட்டு இருக்கியா? உடனே உன்னை பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டாரு. ஆமா சுகுணா, இது உன் சொந்த வீடா? ஆமா சித்தி. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, வந்ததும் வராததுமா நீங்க இந்த வீட்டு அழகு பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நீ சுமாரி எப்போ எதை கேட்கணும்னு தெரியாது. அம்மா உன்னை கண்ணார பாத்துட்டோம், அதுவே போதும். ஆமா மாப்பிள்ளை எங்க? ஆபீஸ்க்கு போயிருக்காரு, சாயந்தரம் வந்துருவாரு. அம்மா அம்மா அம்மா, ஏய் மெதுவா வாங்க. அம்மா பெருச்சாளிங்க. பெருச்சாளிங்களா? இப்பதாம்மா வீட்டுக்குள்ள வந்திருக்கு. சரி, வாட்ச்மேன் கிட்ட சொல்லி அதை பிடிக்க சொல்லிடலாம். யார் வந்திருக்காங்க பாருங்க. ஓ நீங்களா தாத்தா? உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. உங்களை பத்தி எங்க தாத்தா நிறைய சொல்லிருக்காரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன சொன்னாரு? டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல போறதுல நீங்க தான் நம்பர் 1ஆமே. எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாரா? அவர் எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆமா இவள பத்தி ஏதாவது சொன்னாரா? சொன்னாரு. சுகுணா, தலை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் டீ எடுத்துட்டு வரியா? நீங்க பசங்களோட பேசிட்டு இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி. ராமு, உங்க தாத்தா என்ன பத்தி ஏதோ சொன்னாருன்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்றியா? துணி கடைக்கு போனா ஒரு புடவை வாங்கிட்டு இன்னொரு புடவைய இடுப்புல சொருகிட்டு வந்துருவியாமே. சரி சரி, நீங்க போய் விளையாடுங்க. நீ அண்ணன் கூட போமா. சுகுணா ரொம்ப அதிர்ஷ்டக்காரிதான். செகண்ட் ஹேண்ட் புருஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கறா போல. சரி சரி, நீ போய் இன்னைக்காவது குளி, சாப்பிட்டுட்டு பொறுமையா உட்கார்ந்து பேசுவோம். நாம வந்தது போறதுக்கு இல்ல, இங்கேயே இருக்கிறதுக்கு. போ போ. திருப்தியா சாப்பிட்ட. நீங்க என்ன சாதாரண ஆளா? நமக்கு இருக்கிற சொந்தக்காரங்களெல்லாம் அலசி பார்த்துட்டு இந்த வீட்டை தானே செலக்ட் பண்ணீங்க. சந்திரன் நல்ல வசதியா தான் இருக்கான், நிறைய பணம் வேற வச்சிருக்கான். இங்க கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு நம்ம செட்டில் ஆயிடணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? ரிங்கா ரிங்கா ரோசஸ், பாக்கெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ். அண்ணா, அங்க யாரோ சாக்லேட் கொடுத்துட்டு இருக்காரு. நம்மளும் போய் வாங்கிக்கலாம் வா. ராமு, அஞ்சனி, என்ன பண்றீங்க இங்க? எல்லாரும் உள்ள போங்க. ஏய், யார் நீ? இங்க என்ன பண்ற? வாட்ச்மேன் மேடம், அறிவு இருக்கா உனக்கு? யாரோ தெரியாத ஒருத்தன் பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கான். என்ன பண்ற நீ? பசங்களை இவன் தெரியாம தூக்கிட்டு போயிட்டா யாரு இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி? இவனை வெளில தள்ளி கேட்ட மூடு. சரிங்க மேடம். ஐயா வான்னு சொல்றேன்ல. நெக்லஸ்.
யாருமே இல்ல. குடிக்கிறா. அதையே எடுக்கிற? அந்த நெக்லஸ் எங்க மம்மிது. உங்க மம்மிதுதாமா. சும்மா பாத்துட்டு இருந்தேன். அங்கேயே வச்சிடு. வைக்காம கடிச்சு திங்கவா போறேன்? என்னடி ஆச்சு? உன் மூஞ்சாச்சு. அந்த குட்டி பிசாசுங்க இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. வந்து இவ்வளவு நாள் ஆகியும் இது வரைக்கும் ஒண்ணும் அடிக்காம இருக்கன்னா உன் தொழிலுக்கே கேவலம். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படிடா இந்த வீட்டை மொத்தமா சுருட்டிட்டு போலான்னு. ஓம் துர்காயே நமஹ. ஓம் சண்டிகாயே. ஓம் சர்வசம்ஹாரகாரண்யே. ஓம் சர்வகர்ம பலப்பிரதாயே. அகோரா. ஜெய் குரு அசுரா. அமாவாசை நெருங்கிவிட்டது. சென்ற காரியம் என்ன ஆயிற்று? தெரு தெருவா தேடி பார்த்தோம். எல்லா குழந்தைகளையும் சோதிச்சு பார்த்தேன். மச்ச உள்ள அந்த குழந்தைங்க கிடைக்கவே இல்லை. மூடனே, எனக்கு சமாதானம் தேவையில்லை. காரியம் நிறைவேற வேண்டும். ஒரு தடவை அந்த குழந்தைங்க முகத்தை மட்டும் காட்டுங்க. அடுத்த நிமிஷமே உங்க காலடியில இருப்பாங்க. நான் எவ்வளவு முயற்சிகள் செய்தும் அவர்களது உருவம் என் கண்களுக்கு சிறிது கூட தென்படவில்லை. வேறு வழியில் முயற்சிக்கிறேன். ஓம் பைரவி. ஓம் புவனாயே. ஓம் மாத்ரே. குருவே, இவங்களை நான் பார்த்தேன். என் கண்ணுல பட்டும் அவங்க தப்பிச்சிட்டாங்க. வர்ற அமாவாசைக்கு அந்த குழந்தைங்களை பலி கொடுக்க நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கலாம். என்னங்க சுக்னாவை பாருங்க, இவ்வளவு அழகா டிசைன் பண்ணிட்டு இருக்கா. நீயே இருக்கிய வேஸ்ட். பட்டன் தைக்க கூட தெரியாது. போதும் நிறுத்துங்க. அழகா பின்றியேமா. எங்க கத்துக்கிட்ட? எங்கேயும் போய் கத்துக்கல சித்தி, நானே கத்துக்கிட்டேன். நினைச்சேன் நீ ரொம்ப திறமைசாலிதான். சுகுணா, நீ தப்பா நினைக்கலன்னா ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு சித்தி. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உங்க வீட்டுக்காருக்கு உன்னை விட குழந்தைங்க மேலதான் அக்கறை அதிகமா இருக்கு. உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? என்ன நல்லாதான் பாத்துக்கிறாரு. ஏதோமா, உன் மேல அக்கறை இருக்கிறதால தான் கேட்டேன். தப்பா எடுத்துக்காத. நீ அவருக்கு ரெண்டாதாரம் இல்ல, உன் பேர்ல ஏதாவது எழுதி வச்சிருக்காரா? நாளைக்கு உனக்குன்னு குழந்தைங்க பிறந்தா அவங்க நிலைமை என்ன? நீ ஏமாந்து போக கூடாதுன்னு தான் நான் இவ்வளவும் சொல்றேன். இந்த குழந்தைங்களே எனக்கு போதும், வேற குழந்தைங்க எதுக்கு? அதுக்கு இல்லம்மா, நாங்க பெத்த பிள்ளைங்களே எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இதுங்க நீ பெத்த குழந்தைங்க இல்ல. இந்த சொத்தாவது உன் பேர்ல இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். இதெல்லாம் உன் நல்லதுக்கு தாமா சொல்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க கிளம்புங்க. நீ அவருக்கு ரெண்டாதாரம் இல்ல, உன் பேர்ல ஏதாவது எழுதி வச்சிருக்காரா? அது மட்டும் இல்லாம இதுங்க நீ பெத்த குழந்தைங்க இல்ல. இந்த சொத்தாவது உன் பேர்ல இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். எங்க பேர்ல வேண்டாம் மாமா, குழந்தைங்க பேர்ல மாத்திருங்க. எடுத்துட்டு போங்க. அடடடா, காது செவிடாயிடும் போல இருக்க. என்னடா அவ்வளவு சவுண்ட்? வீட்ல நிம்மதியா இருக்க முடியலையே. உங்களை கேட்க ஆள் இல்லாத
இல்லாததுனால நாளுக்கு நாள் உங்க கலாட்டா அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும், உங்க தொல்லை தாங்க முடியல. உங்களை பார்த்தாலே வெட்டி போடலாம் போல இருக்கு. அண்ணா, என்னைக்கும் இல்லாம அம்மா ஏன் இவ்வளவு கோவமா பேசுறாங்க? எப்பவும் இப்படி பேசினது இல்லையே. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? எல்லாம் நல்லாதான் இருக்குது. பசங்க சாப்பிட்டாங்களா? எப்பவுமே உங்க பசங்களை பத்தி தான். எப்பயாவது என்ன பத்தி யோசனை பண்ணீங்களா? என்ன உங்க பசங்கன்னு தனியா பிரிச்சு பேசுற? உனக்கு என்னாச்சு இன்னைக்கு? இது வரைக்கும் எதுவுமே ஆகல. இதுக்கு மேலயும் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு தான் கவலைப்படுறேன். என் பேர்ல ஏதாவது சொத்து இருக்கா? இல்ல எல்லாத்தையுமே பசங்க பேர்லயே எழுதிட்டீங்களா? எழுதினாலும் எழுதிருப்பீங்க. நீங்க என்ன பத்தி ஏன் கவலைப்பட போறீங்க? உங்க இஷ்டத்துக்கு ஏதோ செஞ்சுக்கோங்க. உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன இப்படியே நடத்துனீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. என்னாச்சு அவளுக்கு? அந்த வெள்ளி டம்ளர் எங்கள்து? வெளியே எடு. தெரியும், அதான் தொடச்சு வச்சிட்டு இருக்கேன். என்னாச்சு? பாரு சுகுணா, தொண்டை காஞ்சி போகுதுன்னு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வர சொன்னேன். எங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு எனக்கே வேலை வைக்கிறியான் பிளேட்டு கீழே தள்ளிட்டான். வர வர உங்க கலாட்டா ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இனிமே ஒழுங்கா நடந்துக்கணும். கலாட்டா பண்ணீங்க அவ்வளவுதான். அம்மா, அண்ணனை அடிக்காதீங்க. அண்ணன் எந்த தப்பும் பண்ணல. இன்னொரு தடவை இதே மாதிரி நடந்துக்கிட்டீங்க சூடு வச்சிடுவேன். ஜாக்கிரதை. எங்க அம்மா கிட்ட எங்களையே அடி வாங்க வைக்கிறியா? இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ சுகுணா, சீக்கிரம் வாமா. என்னாச்சு சித்தி? பசங்க என்ன அடிச்சே கொன்னுடுவாங்க போல இருக்கு. ஏடா, நீ திருந்தவே மாட்டியா? சின்னவங்க பெரியவங்கன்ற மரியாதை இல்லாம எதையாவது தூக்கி அடிச்சுறதா? இனிமே இந்த மாதிரி செய்வியா? சேவியா? சொல்லு சொல்லு, உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போற பாரு. சொல்ற பேச்ச கேட்க போறீங்களா இல்லையா? கேட்டீங்களா மாட்டீங்களா? சொல்றா, இந்த மாதிரி கலாட்டா பண்றது நிறுத்த போறீங்களா இல்லையா? போங்க, வெளிய போங்க. போங்கடா. உங்க அப்பா வர்ற வரைக்கும் வெளியிலே கடங்க. பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். இங்க பாருங்க சித்தி, அவங்க எவ்வளவு நேரம் கதவு தட்டினாலும் திறக்காதீங்க. அவங்க அப்பா வரட்டும், அவங்கள வச்சுக்கிறேன். எனக்கு பசிக்குது. இங்க ஏதாவது கிடைக்குமா? எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. இங்க எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ணா, இந்த இடம் நமக்கு புதுசா இருக்கு. நாம தெரியாத இடத்துக்கு வந்துட்டோம். எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் தான் பயமா இருக்கு. விஸ்வரூபம் நீயாய் நின்றாய், எதிரியும் எதிரில் இடியாய் வந்தாய், உலகில் ஜெகமாய் சடுதியில் வந்தாய், பகைவனை புகையாய் செய்தாய். ஆபத்தில் நீ அக்கினியானாய்,
நெருங்கும் போது நிழலாயானாய் பிரம்மாண்டமாய் ஆனது தேகம் எமக்காகவேதான். சிப்பியை போல நீ மசி விரட்டிடும் நீயோ பாஷணம், ரத்த பந்தம் போல நீ உன் நெஞ்சிலே கரகோஷம். அஞ்சனி திருமகனே வேறுமுடை உருதான, அஞ்சனி திருமகனே வேறுமுடை உருதான. என்ன பாக்கியமோ இனி என்ன புண்ணியமோ, என்ன பாக்கியமோ இனி என்ன புண்ணியமோ. உன் பேரு என்ன? என் பேரு ராமு. ராமு என் சாமி பேரு நல்லா இருக்கு. உன் பேரு என்னமா? என் பேரு அஞ்சனி. இது என்னோட அம்மா பேரு, ரொம்ப நல்லா இருக்கு. என் வீட்டுக்கு வரீங்களா? நாங்க வர மாட்டோம். இங்க பூச்சாண்டி வருவான். சரி வரோம். வாங்க. கோயிலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்த? நான் இருக்கிறது இங்கதான். வாங்க, எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன். எல்லாம் ராமரோட போட்டோவா இருக்கு. உனக்கு ஆஞ்சநேய சுவாமினா பிடிக்காதா? அவர் போட்டோ ஒண்ணு கூட இல்ல. ராமருக்கும் சீதா தேவிக்கும் ஆஞ்சநேயர் வந்து வேலைக்காரன் தானே? தப்பு தப்பு. ஆஞ்சநேய சுவாமிய அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து லக்ஷ்மணரோட உயிரை காப்பாத்தினது அவரு தானே? சீதா தேவியை கண்டுபிடிச்சு ராமர் கிட்ட சொன்னதும் அவர்தான். அது மட்டும் இல்ல, காட்டுல தனக்கு உதவியா இருந்த அவர் தம்பி லக்ஷ்மணருக்கே அவர் இதயத்துல இடம் கொடுக்காம அந்த ஆஞ்சநேயருக்கு தான் இடம் கொடுத்திருக்காருன்னா அந்த ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய மகான் இல்லையா? ஆஞ்சநேயரு ஒரு பெரிய மகானோ இல்லையோ, அந்த ராமரோட இதயத்துல இடம் பிடிச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி. பேசிட்டே மறந்துட்டேன். உங்களுக்கு பசிக்குதுல்ல? வாங்க உட்காருங்க. சாப்பிடுங்க. எங்களுக்கு வேண்டாம். அம்மா ஞாபகம் வந்துடுச்சா? அம்மாவோட கோபம் கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம் இருக்காது. நீங்க சாப்பிடுங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிடல. ஆனா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சரி சாப்பிடுறோம். வாங்கிக்க. நீயும் வாங்கிக்க. ராமு, அஞ்சலி, அப்பா உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. சீக்கிரம் கீழே வாங்க. சுகுணா, ஏன் டல்லா இருக்க? குழந்தைங்க எங்க போயிருக்காங்க? குழந்தைங்களா அதுங்க? பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை இல்லாம எங்க சித்தி தலைய உடைச்சிட்டாங்க. குழந்தைங்களை என்ன பண்ண? ரெண்டு பேரையும் ரெண்டு தட்டு தட்டுனேன். சுகுணா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? குழந்தைங்களை போய் அடிச்சிருக்கியே. ஐயோ ஐயோ ஐயோ, பிசாசுங்க. லீவ் வந்தா போதும் என் உயிரை எடுத்துடுறாங்க. பேசாம வாயை மூடிக்கிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு. சுகுணா, உங்ககிட்ட தான் சொல்றேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நான் அடிஸ்டன்ட் கோவத்துல வெளியில போயிட்டாங்க. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? பிள்ளைங்களை பெத்திருந்தா தானே அதோட அருமை உனக்கு தெரியும். சீ, வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. குழந்தைங்க இப்ப எங்க இருக்காங்களோ என்னவோ. ராமு, அஞ்சனி, வாங்க சாப்பிட போலாம். அப்பா அம்மா ஞாபகமாவே இருக்கு. டாடி இல்லாம நாங்க சாப்பிட மாட்டோம். என் தங்கம் இல்ல, வாங்க சாப்பிட போலாம்.
இந்த சொத்துக்காக தானே குழந்தைங்களை எங்கிட்ட இருந்து பிரிச்ச? இதையே கட்டிக்கிட்டு அழு. உன்னை கட்டிக்கிட்ட அன்னைக்கு சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சுட்டேன். எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியம். இங்க பாரு சுகுணா, ராத்திரில இருந்து எதுவும் சாப்பிடல. கொஞ்சம் டிஃபன் ஆச்சு சாப்பிடுமா? எனக்கு பசி இல்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. உன்னை பார்க்கும்போது என் வயிறுலாம் எரியுதுமா. பசங்க காணாம போனதுக்கு என்னென்ன பேச்செல்லாம் பேசிட்டான். என்னதான் இருந்தாலும் நீ ரெண்டாம் தாரம் தானே. முதல் பொண்டாட்டி மேல இருந்த பாசம் உன் மேல எப்படி இருக்கும்? இவன் நல்லவளா இருக்கிறதுனால சரியா போச்சு. இதை வேற ஒருத்தியா இருந்தா நாக்க பிடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டிருப்பா. சித்தப்பா, உங்களுக்கு கை எடுத்து கும்பிடுறேன். கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா இருக்க விடுறீங்களா? என்னது இன்னைக்கு எல்லாரும் இவ்ளோ பாசமா இருக்கீங்க என் மேல? நீங்க என்னங்க குழந்தை மாதிரி. எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. பரவாயில்ல மம்மி, நாங்க பக்கத்திலே இருக்கோம். உங்க வேலை எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். சுகுணா, ஐயோ, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலாமே. இந்த ஜூஸ் குடி. நீங்க எதுக்குங்க கஷ்டப்படுறீங்க? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. சாப்பிடு சாப்பிடு. மெதுவா. ராமு, அஞ்சனி, எழுந்துருங்க, போலாம். எங்க? உங்க அப்பா கிட்ட. இப்ப எங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியும், அவர் உங்களை தான் தேடி வந்துகிட்டு இருக்காரு. எழுந்துருங்க, போலாம். ராமு, அஞ்சலி, எங்கடா போனீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? 2 நாளா எங்க போனீங்க? உங்களை பார்க்காம எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நாங்க எங்கேயும் போல டாடி, இங்கதான் அனுமா வீட்ல இருந்தோம். அனுமா வீட்லயா? அனுமா யாரா? இந்த அண்ணன் தான் அனுமா, எங்களோட ஃப்ரெண்டு. அனுமா வீட்ல நாங்க எப்படி எல்லாம் விளையாடணும் தெரியுமா? உங்க வீடு எங்க இருக்குப்பா? இங்க பக்கத்துல இருக்கிற ராமர் கோவில் தாங்க என் வீடு. அப்போ உங்க அப்பா அம்மா? அதுக்குள்ளதான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. என் குழந்தைங்களை என்கிட்ட சேர்த்து வச்சுட்ட. வாங்கப்பா எங்கேயாவது போயிடலாம். திரும்பவும் அந்த ராட்சசிய பார்க்க வேண்டாம். வேணாம் டாடி, நம்ம வீட்டுக்கே போலாம். ஆமா டாடி, பாவம் அம்மா தனியா இருப்பாங்கல்ல. ஆமாங்க, அம்மா ரொம்ப நல்லவங்க. வாங்க போலாம். சரி, வாங்க வீட்டுக்கே போலாம். என்ன தனியா விட்டது எங்கடா போயிட்டீங்க? தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிடுவீங்களா? இன்னும் ஒரு நாள் உங்களை பார்க்காம போயிருந்தேன்னா நான் பைத்தியமா இருப்பேங்க. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சுகுணா, என்ன சின்ன புள்ள மாதிரி? நாங்க தான் வந்துட்டோம்ல, அழாத. வா உள்ள போலாம். வாப்பா. யார் அந்த பையன்? சுகுணா,
சொல்ல மறந்துட்டேன். இந்த தம்பி தான் நம்ம குழந்தைங்களை காப்பாத்துனது. இவனுக்குன்னு யாரும் இல்ல. நம்ம கூட தான் இருக்க போறான். இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். நீ எங்க கூடவே இருக்கலாம். வாங்க வீட்டுக்கு போலாம். எவன்டி இவன் பசங்களை திருப்பி கூட்டிட்டு வந்துட்டான்? உங்களை ஒரு வழி பண்றேன். என்னடி இவன் வந்த உடனே ஷாக் கொடுக்கறான்? டேய் நீ கொஞ்சம் அப்படி போ. டேய் நீ போய் அந்த மிட்டான்ல நில்லு. போ போ. எல்லாம் உஷாரா இருக்கணும். என்ன டேய் பால் போடு போடு. பால் போடுற போடு. டேய் பவுன்ஸ் போடக்கூடாது. டேய் வைடு போட்டுறத போடு. கமான். என்னடா பால் கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? அடிச்சது சச்சின் தெண்டுல்கர் ஆச்சே. நம்ம ஷாட் அந்த மாதிரி. பேட் அப்படி. நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். பால் எங்க போச்சு? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இங்க இருக்கியா? உடம்பு வலி போயிடுச்சு, உடம்பு வலி போயிடுச்சு. ஏய் நில்லு நில்லு. உடம்பெல்லாம் ஒரே பொத்தலா இருக்கு. பிளட் வந்திருக்கு. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா அப்ப கிளம்பு. இருக்குங்க இருக்குங்க. அப்ப சொல்லு. உடம்பெல்லாம் ஒரே வலிங்க. புடிச்சு விடுறதுக்கு யாருமே கிடைக்கல. திரும்பி பார்த்தா ஒரு ரோடு ரோலர் இருந்தது. ஓஹோ. அவங்க அந்த இடத்துல புது ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் குறுக்க அப்படியே படுத்துட்டேன். என் மேல ரோடு ரோலர் அப்படியே ஏறி போயிடுச்சு. என் உடம்பு வலியும் ஓடி போச்சு. அடப்பாவி. பெயின்ஸ் இட்ஸ் கான். இது என்னடாது? எவனுக்காவது உடம்பு வலி வந்தா அமிர்தாஞ்சன் எடுத்து தடவுவானே தவிர ரோடு ரோலருக்கு கிளையா போய் படுப்பான். ஐயோ. ஏய் நில்லு நில்லு நில்லு. என்ன உடம்பெல்லாம் ஒரே சேரா பூசிக்கிட்டு வர? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லன்னா சொல்ல வேண்டாம். கிளம்பு. ஐயோ இருக்குதுங்க. அப்ப சொல்லு. மார்னிங் ஃபிளைட்ல பெங்களூர் போயிட்டு இருக்கும்போது சடனா என் பர்ஸ் ஞாபகத்துக்கு வந்ததுங்க. ஓஹோ. டைம் எதுக்கு வேஸ்ட் பண்றதுன்னு மேல இருந்து கீழே குதிச்சிட்டாங்க. நல்ல வேலை சேத்துல விழுந்தாங்க. ஐயோ அதே கல்லா இருந்த என்னத்துக்கு ஆவறது? என்னடா இது? பர்ஸ மறந்துட்டு பிளைட்ல இருந்து குதிச்சிட்டியா? கல்லுல விழுந்தா அடிபட்டுன்னு சேத்துல விழுந்து உயிர் தப்பிச்சிட்டியா? என்ன பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? இவன் வந்து என்ன கதையை சொல்ல போறான் தெரியலையே. என்ன ஏதாவது என்ன கேட்கணும் தோணுதா? கேளு சொல்றேன். இந்த ரத்தம் எல்லாம் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி அப்ப கிளம்பு. இருக்கு இருக்கு இருந்துச்சுன்னா சொல்லு. என்னடா பறக்கும் ட்ரெயின் இருக்குல்ல, அதுல இந்த பக்கம் சித்தாரிப்பேட்டை வரும், அந்த பக்கம் டிவி ஸ்டேஷன் வரும். அதுக்கு நடுவுல தலையை வச்சு படுத்திருந்தேன். ட்ரெயின் என் மேல அப்படியே ஏறி போச்சியா. 3 பொட்டி 1 இன்ஜின் அப்படியே அந்த பக்கம் கூவத்துல விழுந்துருச்சு. நான் மட்டும் சின்ன காயத்தோட தப்பிச்சு வந்துட்டேன். அப்போ கண்ணாடிக்கு ஒண்ணும் ஆகலையே? அட ட்ரெயின் அப்படி வந்துதா? நான் என்ன பண்ண தெரியுமா? அழகா இந்த போஸ்ட்ல நின்ன என் கண்ணாடிக்கு ஒண்ணுமே ஆகல. என்னது? கண்ணாடி உடையாம இருக்கணுங்கிறதுக்காக ட்ரெயினுக்கும் டிக்கிய காமிச்சியா? அடங்கொய்யால. அடிச்சா திருப்பி அடிக்கிறான். சார் நீங்களா? ஆமா. இங்கே நிக்கிறீங்க? இங்க பசங்களோட கிரிக்கெட் விளையாண்டுட்டு பைத்தியங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்காம. காலையில இருந்து ஒரு பைத்தியக்காரன் 30 பேரை கடிச்சு வச்சிருக்கான். அடக்கடவுளே. சீக்கிரம் இங்க இருந்து போயிருங்க சார். 30 பேரை கடிச்சிட்டானா? நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். டேய் பசங்களா, இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம். அஞ்சனி, இது என்னது? இது மோர் மிளகா. இத தயிர் சாதத்துல கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓஹோ. ராமு, நீ என்ன சாப்பிடுற? சிகப்பா இருக்கே. இது மாங்காய் முருகா. இத சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சாப்பிடு அனுமா. நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்ப சாப்பிட்டோம்ல, நீ எங்க வீட்ல சாப்பிடு. சாப்பிடு அனுமா. சரி.
சுவாமி, ஹனுமானை பார்த்தீர்களா? பாவம், காரத்தினால் படும் அவஸ்தையை. வேறு வழி இல்லை. பக்தர்களுக்காக ஹனுமான் இதை தாங்கிக் கொள்ளதான் வேண்டும். எவ்வளவு காரமாக இருந்தாலும் ராமநாமத்தை கூறியதும் இனிப்பாக மாறிவிடுகிறது தங்களுடைய பக்தனுக்கு. ராமா, அனுமா, இன்னொரு உருண்டை சாப்பிடுறியா? என்னது? அனுமா அண்ணா, சுனில் டெண்டுல்கர்னு ஒரு கிரிக்கெட் மாஸ்டர் இருக்காரு. அவரு சுனில் கவாஸ்கருக்கு, சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுத்தாராம். நமக்கும் சொல்லி கொடுப்பாரு. வா அனுமா. ஓ, அவ்வளவு பெரிய ஆட்டக்காரரா? சரி, எங்க இருக்காரு? பக்கத்துலயே ஒரு சின்ன கிரவுண்ட் இருக்கு, அங்கதான் இருப்பாரு. வானா. ஆனா எனக்கு கிரிக்கெட்னா வராதே. நாங்க ஆடுறதையாவது நீ பாரு அனுமா. சரி வாங்க. டேய், நீ அந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் இரு. டேய், நீங்க வா. நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிருங்க. சரி. டேய் தம்பி, நீ பேட்டிங் பண்ணு. வேணாம் சார். ஏன், எதுக்கு வேண்டாம்? இந்த சுனில் டெண்டுல்கர் சொன்னா செய்ய மாட்டேனே, செய்ய. பரவாயில்லங்க, என் கூட வேணாம். உன் கூட என்னடா, நீ என்ன பெரிய தோனின்னு நினைப்பா? ஆடுறா. நான் அடிச்சனா பால் எங்கேயோ போயிடும். எங்கடா போயிட போகுது? ஒண்ணு 4க்கு போகும், இல்ல 6க்கு போகும். அது கூட நான் சொன்னா தானே போகும். ஒடே. வேணாம் சார். ஒடேன்னு சொல்றேன்ல, பெரியவங்க சொன்னா கேட்கணும். கமான் ராமா. இவனுக்கு பேட்டிங் கொடுத்தா தூக்கி அடிக்கிறான், பவுலிங் கொடுத்து பாப்போம். டேய் பால கொடு. டேய் தம்பி இங்க வா, சொல்றேன்ல, வா. நீ பவுலிங் பண்ணு. வேணான்னு சொல்றேன். ஏன், எதுக்கு? நான் போட்டேனா பால் உங்க கண்ணுக்கே தெரியாது. ஏன்டா, ஏன் கண்ணுக்கு தெரியாது? நீ என்ன அக்தரோட பெரிய ஃபாஸ்ட் பவுலரா? போடு. வேணாம் சார். பரவாயில்ல, தாங்க மாட்டீங்க சார். நான் எதையும் தாங்க. இதேண்டா, போடு. என் பேச்சை கேளுங்க நான் சார். முடிவெடுத்துட்டா என் பேச்சை நான் கேட்க மாட்டேன். நீ போடு. கமான், கோ கோ. நான் பார்க்காத பவுலிங்கடா தம்பி, போடு. ஏன் சார் கரெக்ட் அடிக்கல? அதான் அவன் என்ன அடிச்சிட்டானே, நான் அவுட். மேட்ரு ஓவர். ராமு, அஞ்சனி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள். உனக்கு பிறந்த நாளா? இல்ல, இன்னைக்கு அதை விட முக்கியமான நாள். இன்னைக்கு ஸ்ரீராம நவமி. ஒரு வருஷம் முழுக்க 365 நாள்ல இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க பத்திரமா இருக்கணும். அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க. நான் கிளம்பட்டுமா? சரி. அஞ்சனி, இன்னைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள். தெரியும், அதனால என்ன? நாம அம்மாவுக்கு தெரியாம கிஃப்ட் வாங்கலாமா? அதுக்கு காசு வேணுமே. நான் சேர்த்து வச்ச காசு இருக்குது, வா போய் கிஃப்ட் வாங்கலாம். அப்படின்னா சரி. அண்ணா, அங்க போய் வாங்கலாம். சரி, வா போய் வாங்கலாம். ஆன்ட்டி, டெடி பியர் பொம்மை இருக்குதா? இருக்குப்பா.
கண்ணா எவ்வளவு ஆண்டி? 300. ஐயோ போச்சாண்டி. யாரா அது குழந்தைகளை மிரட்டுறது? எங்களை ஏய், என்னடா பண்றாங்களா? போயிடலாம். வா 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 அஞ்சலி. ஜெய் குரு. யார் நீ? என்ன வேணும் உனக்கு? என்னைய பண்ற? என்னதானே கேக்குறேன்? சொல்லு. கேக்குறேன்ல, சொல்லியா? சொல்ல. ஜெய் குரு ஆசுரா. ஏய், எழுந்துரு. எழுந்துருடா. ஏய், வாடா. ஏய், வாங்க. சட்டென தெரிக்குது ஹனுமன் ரூபம், தலையினில் இருக்குது தர்மத்தின் வேதம், அதர்மம் அழிக்கும் இவன் உடல் பலம், சதனம் தோற்கும் இது சாந்த நேரம். கூட்டம் தெரிக்கும் இது காந்த ரூபம், ஒக்கிர பார்வை தாக்குற நேரம். மௌனம் கலைந்தது இது பெரும் சத்தம், தீவினை அழிக்க புறப்படும் யுத்தம். அஞ்சனி மகனை ஜெயாஞ்சனேயனை ஆராய் வெள்ளி அடையை உடையும் தீயும் கண்டது வென்றது. மும்பைக்கும் அடியும் பின்னோக்கி ஓடும் சக்தியை ஏற்று உன் பாதை தெரியும். தடங்கள் யாவும் நடனங்கள் ஆடும், தவிழ் பொடியாய் ஆக்குதல் பணியும், தனித்தனி துருவம் போரிடம் சேரும், இது ஒரு தர்மத்தின் சகாக்கம்.